விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. திரு கோவிந்தராஜ் சார் நான் கஸ்டமர் மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்லை. எல்லாரும் ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்ப்போம், ஃப்ரீயாக பேசிக்குவோம். அதனால் அவர் எல்லாமே ஷேர் பண்ணுவார். அதனால் சும்மா ஃபன் ஒரு ஜோக் தான் அவர்கிட்ட கேட்டேன். நான் சொன்னால் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அவருடைய ஏஜில் 70+, அவ்வளோ ஒரு ஆர்வமாக அவருடைய மெத்தடில் சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு 10 இயர்ஸாக 5 இயர்ஸ் மினிமம். பட் நான் சொன்னது அந்த குவாலிஃபிகேஷனுக்காக 5 இயர்ஸு. பட் 10 இயர்ஸாக 2009-10 அப்போ இருந்தே அவர் கம்ப்ளீட் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே சார் ஃபாலோ பண்ணிட்டு இஸ் ஸோ சாட்டிஸ்ஃபைட் டு பி அசோசியேட்டட் வித் பயோசக்சஸ். பயோசக்சஸோடு அவர் இருக்கிறதில்ல அவர் சந்தோஷமாக இருக்காரு. முன்னாடி இருந்த வேறு கம்பெனிகள்லாம் நான் இவர் செஞ்சுட்டு இருந்தேன். இவங்க வந்ததுக்கப்புறம் பிகினிங்கில் போனவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். உரம் அப்படிங்கிறது ஒரே உரமாக வரணும்னு நினச்சே பார்த்தா இப்போ NPK வந்ததுனால NPK வந்துடுச்சு. அந்த மாதிரி இதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் சரி, சிம்பிளாக இருக்கணும், அக்ரி நல்லா நடக்கணும், நோய் தாக்குதல் கண்டதெல்லாம் ஏதாவது வந்துடுது அப்பப்போ கேட்டு ரெமெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி இதில் ஃபாலோ பண்ணதில் எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா பயோசக்சஸ் தான். அதனால சரி ரிசல்ட்டு 100% வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ப்ராடக்டே எனக்கு ஃபுல்லாக வரல, ஆனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுங்கிறதுல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. அதனால் இப்போ கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கிறேன். இப்போது நான் தென்னைக்கு இப்போ தான் டோட்டல் ப்ராடக்ட்டுக்கு கிராப்பு கேட்டு வாங்கியிருக்கிறேன். இன்னும் ஒரு 9 மாதம் கழிச்சு தான் எனக்கு அதனுடைய ரிசல்ட் தெரியும். அதனால் பொதுவாக நமக்கு நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நாமளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேசிஸில் போகிறதுல இது வரைக்கும் எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ரிசல்ட் அவங்கவுங்க பார்த்துக்கலாம். இதுதான் நான் என்னுடைய இது. பட் நான் இது ஆஹா போகோன்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக ரிசல்ட் சொல்லக்கூடாது. தேங்க்யூ ஆல். நான் பேசிக்காக இன்ஜினியரு. இப்போ அக்ரி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற எதுவும் பண்றதில்லை. என்ன பயிர்? இப்போ தென்னை இருக்கு, வாழை இருக்கு. என்னங்க வாழை இப்போ 3 வெரைட்டி போட்டுருக்கிறேன். முதல்ல ஒரு இது மட்டும் நேந்திரம் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த 2 வருஷத்துக்குள்ளே பூவன் போட்டிருக்கிறேன், செவ்வாழை மட்டும் வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம். அதனால் இனிமேல் வேறு ஏதாவது பண்ணலான்ட்டு எது நல்லா வருது, எது நமக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்கலான் இருக்கிறேன். சார் ரிசல்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால அது நான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிசல்ட்னா என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ரிசல்ட். கரெக்டாக ஒருத்தருக்கு ஈல்டு அதிகமானால் அது ரிசல்ட்டு, ஒருத்தருக்கு லேபர் இதில் கம்மியாச்சுன்னா அது ரிசல்ட்டு,
ஒருத்தருக்கு வாட்டரு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுது, எனக்கு ட்ரவுட்டாக இருக்குது, தண்ணி இல்லை, 20 நாள் ஒரு தான் என்னுடைய தென்னை மரத்துக்கு தண்ணி விடுற மாதிரி இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் நானோ NPK எனக்கு நல்லா வருது. ஆனால் எனக்கு வந்து என்கிட்ட ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 காய் தான் வருது. அதே 100 காய் எனக்கு இதில் வருதுன்னா அதுவும் ரிசல்ட். இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட் ரிசல்ட், இன்னொருத்தருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசல்ட். அவர்கிட்ட பணம் இருக்கு, அவருக்கு தேவையில்லை ப்ராஃபிட் இல்லாம், அவர் ஆர்கானிக்ல பண்ணணும், நல்லா நிம்மதியா இருக்கணும், லேபரர்ஸ்க்கு ஈஸியா சொல்லிட்டு போயிடணும். அவரால் லேபர் வச்சு மல்லு கட்ட முடியாது, அப்போ அது வந்து அவருக்கு ரிசல்ட். இன்னொருத்தருக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்குன்னா, ஒரு நாலேஜ், ஒரு மோட்டிவேஷன், அது அவருக்கு ரிசல்ட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து இன்னொருத்தருக்கு டெக்னாலஜி, இன்னொருத்தருக்கு ரிலேஷன்ஷிப், கூட இருக்கிறதே. இப்போ சார் வந்து கூட இருக்கிறதே, நாங்கள் வந்து ஆகாவோன்னு சொல்ற விவசாயிகளை கூட வச்சுக்க மாட்டோம். அது சரி வராது, ஏன்னா கம்பெனி வளராது. ஆகாவோன்ட்டு இருந்தாங்கன்னா சார் அதை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக சொல்லணும், அது மாதிரி தான் இருக்கவங்க செலக்ட் பண்ணுவோம். அது கரெக்டாக வராது. ஏன்னா நிறுவனம் அப்படிங்கிறது எந்த நிறுவனம் அப்படி குறிப்பாக அந்த விவசாய நிறுவனங்கள், விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் வளரும், இல்லைன்னா வளராது. இதோட மற்றவங்க கூட ஏதாவது மாறி மாறி பண்ணிக்கலாம். இது குறிப்பிட்ட டார்கெட்டட் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல்ல யாருமான பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை, விவசாயிகள் கிட்ட மட்டும்தான் நான் பேசியாகும். அது எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு வேற ப்ரொஃபஷன் இருக்கலாம், பட் அக்ரி பண்ணா தான் நான் பேசியாகும். அதனால நான் குறிப்பாக செலக்ட் பண்ணி, இவ்வளோ வாடிக்கையாளர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி அது கொடுக்குறோம்னா ரிலேஷன்ஷிப்காக தான் நான் கொடுக்குறேன். அதான் சொன்னேன், எனக்கே தெரியாது அவர் என்ன ஈல்டு எடுத்தாரு, ப்ராஃபிட் எடுத்தாரு, எனக்கு தெரியாது. பட் நம்பிக்கை, ட்ரஸ்ட், அது ரொம்ப எங்களுக்கு முக்கியம். திரு குப்புசாமி சார். நேனோ டெக்னாலஜி நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ணதுக்கு முதல் சந்தோஷப்பட்டிருக்கு இவர் தான் பண்ணிருப்பாரு இல்லையா? ஏன்னா அவருக்கு வந்து நேனோ டெக்னாலஜி பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அக்ரி நேனோ டெக்னாலஜி தான் தெரியும். அவரு மெடிக்கல் லைன் இருக்காரு, பட் இஸ் அ ப்ரொஃபஸர், PhD-லாம் நான் இல்லை. பட் he has that much huge knowledge about the technology. அதில் வந்து அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் பெரிய ஒரு ரிசர்ச்சு, அவருடைய டீம் வேற பெரிய டீம் அந்த மாதிரி செய்கிறாரு. அவரு வந்து முன்னாடி இருந்தே பயோசஸ்ல ஒரு 5 இயர்ஸா எங்க கூட அசோசியேஷன்ல இருக்காரு. 10 இயர்ஸா, சாரி 10 இயர்ஸா இருக்காரு. ஆனால் இந்த அவார்டுக்காக 5 இயர்ஸ் சொல்லி 10 இயர்ஸா இருக்காரு. அவரோட வீடியோ யூடியூப்லயும் அப்லோட் பண்ணியிருக்கோம், சாருடைய வீடியோ. சாரையும் போய் நானே வீட்டில் போய் அவரை நான் மீட் பண்ணி சாருடைய ஃபார்ம் கோவிந்தராஜ் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி சார் வீட்டுக்கு நானே பர்டிகுலராக டீம் இருக்கு, போய் ஷூட் பண்ணிடுவாங்க. பட் நானே போய் சார் வீட்டுக்கு போய் நானே 1 hour இருந்து அதை ஷூட் பண்ணேன் அவருடைய வீடியோவை. ஏன்னா அப்பதான் ஒரு ஃப்ளோ வரும். என்னை பார்த்தா அவர் கரெக்டாக சொல்லிடுவார் ஃபுல்லாக. ஏன்னா he wants to tell, அது எல்லாமே எடுத்து அப்படியே யூடியூப்ல போட்டுருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ சார் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்ல. எல்லாருக்கும் வணக்கம் சார். நான் இந்த 10 வருட காலமாக நான் இந்த B2 Agri ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது நான் முழு நேர விவசாயி கிடையாதுங்க. என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ஃபார்மசி காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிருக்கேன். ப்ளஸ் இந்த நேனோ டெக்னாலஜியில் ஒரு 15 வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து இந்த மாத்திரை மருந்தெல்லாம் இந்த நேனோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நேனோ டெக்னாலஜி நாங்கள் எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, நம்ம மாத்திரை மருந்தில் டார்கெட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆர்கனுக்கு, நம்ம உறுப்புகளுக்கு டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த நேனோ டெக்னாலஜி நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம். இது எதனால இப்போ சார் வந்து இந்த நேனோ டெக்னாலஜி பயிருக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுல பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்கன்னா, அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய இடைவெளி வந்து ரொம்ப கம்மியா கொடுத்தா போதும். இப்போ நீங்க மெடிசன் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காய்ச்சலுக்குன்னா எடுத்துட்டோம்னா ஒரு 500 மில்லிகிராம் இல்லாட்டி 800 மில்லிகிராம் பேராசிட்டமால் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நேனோ டெக்னாலஜி முறையில பயன்படுத்தணும்னா 50 மில்லிகிராம் போதும். 50 மில்லிகிராம்ஸ் இருந்தா அந்த 800 மில்லிகிராம்ஸ் என்ன வேலை செய்யுமோ இந்த 50 மில்லிகிராம்ஸ் அந்த மாதிரி வேலை செய்யும். அதுக்கு தான் இந்த நேனோ டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மருந்து இதுல ஃபார் ஹியூமன்ஸ். இப்போ பிளான்ட்ஸுக்கு வந்திருக்கு அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு முன்னாடி நான் பயோடைமண்ட் தான் வாங்கிட்டு இருந்தேன் என்னுடைய வாழைக்கு. அப்போ வந்து 25 கிலோ 50 கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த நேனோ டெக்னாலஜி வந்ததுலேருந்து ஒரு ஏக்கருக்கு நான் 2 லிட்டர் தான் பயன்படுத்துறேன். 2 liters ஆஃப் நேனோ. இதுக்கு முன்னாடி ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ 50 கிலோலாம் போட்டுருந்தோம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ்.
ஆனால் இந்த நானோ டெக்னாலஜியில் இட் இஸ் கோயிங் டு பி இது ஒரு ரெவல்யூஷன் ஆக போகுதுங்க, ஒரு கேம் சேஞ்சர் ஆகும்னு நினைக்கிறேன் நான் விவசாயத்தில். இது போட்டதுல இருந்து நான் இப்போ இதுக்கு முன்னாடி காய் வாழை பண்ணிட்டு இருந்தேங்க, இப்போ நான் இலை வாழை பண்ணிட்டு இருக்கிறேன். நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இலை வாழை மாற்றிட்டே இருப்பாங்க. நான் 3 years கண்டினியூஸாக அதே ஈல்டில் இலை வாழை எடுத்துட்டு இருக்கிறேன். நான் மாற்றவே இல்லை, ஒரு வாட்டி தான் நட்டேன். ஆனால் 3rd year இது அதே கிராப் அதே அளவுக்கு இது இன்ஃபேக்ட் எனக்கு ஜாஸ்தி தான் வந்துட்டு இருக்கு, எல்லாம் ஜாஸ்தி தான் வந்துட்டு இருக்குல்லே, கம்மியாகல. இந்த நானோ வந்ததுலேருந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ. என் பேர் குபுஸ்வாமிங்க, டாக்டர் குபுஸ், கோயம்புத்தூருங்க. இதே கோயம்புத்தூர் தான் இருக்கேன். கோவைப்புத்தூர் பக்கத்தில் இருக்குங்க. 94439 12262. ட்ரிப் சார், இல்லை ட்ரிப் தான். சாருடைய ஃபுல் லென்த் நானோ டெக்னாலஜி வீடியோ வந்து இருக்கா? திரும்ப சொல்லுங்க நம்பர். 94439 12262. நீங்கள் ஃப்ரீ டைமில் ஈவினிங் அப்புறம் நீங்கள் எப்போனாலும் அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் சார். சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா நாங்கள் வந்து சார் அப்படியே கவனிச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், இருந்தாலும் அது பயன்படுத்தின ஃபார்மர்ஸ், அந்த பயன்படுத்தின அக்ரிகல்ச்சர்ஸ் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரஸ்ட்டு ஒரு நம்பிக்கை அதிகமாகும். தேங்க்யூ.